இல்லை இந்த ஆன்லைன் கேம்பிளிங்கும் சரி ஆன்லைன் கேம்ஸும் இந்த அடிக்ஷன் இதோட தீய விளைவுகளை உணர்ந்து இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாடு அரசு தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தது. உங்களுக்கு தெரியும் 2022 மாண்பு முதலமைச்சர் அரசு தான் இந்த ஆக்டை கொண்டாந்தது. ஏன்னா தமிழ்நாடு அரசு ப்ரோஆக்டிவாக இதால் என்னென்ன தீமைகள் இருக்குன்றதை தெரிந்து கொண்டாதது. அந்த ஆக்டின் மூலமாக ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்கோம். அந்த அத்தாரிட்டி தான் இன்று ஆன்லைன் கேமிங் அடிக்ஷன் மாணவர்கள் மத்தியில் பரவுவதை தடுப்பதற்காக ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ சென்னையில் முதல்ல தொடங்கியிருக்காங்க. இதை மற்ற மாவட்டங்கள்லையும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அதை எடுத்து போவதற்காக முடிவு பண்ணியிருக்காங்க. அதிகமாக இருந்துச்சு. ஆன்லைன் நம்ம கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வேற மாதிரி டைரக்ஷன்ஸ்ல அவங்க டைவர்ட் ஆகுறாங்க. ஸோ அதை நம்ம இப்போ தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி அடுத்த நடவடிக்கை? இல்லை, இது தொடங்குனது கோவிட் டைமில். ஏன்னா அப்போ கல்லூரிகள் பள்ளிகள்லாம் மூடி இருந்ததால அவங்க மாணவர்கள் பிற பள்ளிகளுக்கு செல்ல முடியல, விளையாட முடியல. அதால் அப்போ தான் இது அதிகமாக தொடங்குச்சு. ஆனால் இப்போ பரவலாக அது போயிட்டு இருக்குது. டெக்னாலஜியை நம்ம தடுக்க முடியாது. அதால தான் இந்த விழிப்புணர்ச்சி ரொம்ப மிக முக்கியம்னு நினைக்கிறோம். நாங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரோல் தான் மிக முக்கியம். ஏன்னா அவங்க தான் மானிட்டர் பண்ண முடியும். அவங்க நிச்சயமாக அவங்க குழந்தைகளை அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, எப்படி அவங்க நேரத்தை செலவிடுறாங்க, இது மாதிரி ஸ்மார்ட் போன் போன்ற கேட்ஜெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அதிகம் வழங்காம அதை ரெகுலேட் பண்ணி பண்ணணும். ஆன்லைன் ரம்மி பொறுத்த வரைக்கும் அவங்க விளம்பரமே தமிழ்ல சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ சும்மாவே இருந்தா போதும் இவ்வளவு பணம் வரும் தமிழ்ல விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஆன்லைன் ரம்மி தடை பண்ணிருக்க சூழல்ல இந்த மாதிரியான விளம்பரங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே பண்ணும்போது இது நிறைய பாதிப்பு மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தாதா? தமிழ்ல அவங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரம்மி அண்ட் போக்கர் பொறுத்தவரை இல்ல ஹைகோர்ட் சென்னை அது இப்போ ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது ஜட்மெண்ட் படி இந்த கேம்ஸ் ஸ்கில் பேஸ்ட் கேம் தான், அதனால பேன் பண்ண முடியாது. இருந்தாலும் அரசுக்கு இந்த ரெகுலேட் பண்றதுக்கு அதிகாரம் உண்டு, அது சொல்லியிருக்காங்க. இது இந்த ஜட்மெண்ட் எகேன்ஸ்டா நம்முடைய கவர்மெண்ட் SLP ஃபைல் பண்ணிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. ஏன்னா நம்முடைய கவர்மெண்டுடைய நோக்கம் என்னென்றால் போக்கர் அண்ட் ரம்மி ஃபுல்லா பேன் பண்ணாதான் நல்லது. ஆனா இப்போதைக்கு பேன் ஆகல பிகாஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் ஜட்மெண்ட். இந்த சூழல்ல இப்போ சில அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளும் பார்த்துருக்கோம் ஆன்லைன்ல. அட்வர்டைஸ்மெண்ட் தடுக்கிறதுக்கு நமக்கு சில கைட்லைன்ஸ் உண்டு. தேர் இஸ் அத்தாரிட்டி அது அட்வர்டைசிங் ரெகுலேட் பண்றதுக்கு அவங்களுக்கு இப்போ எடுத்திருக்கிறோம். ஆக்சுவலா ஃபார் இர்ரெஸ்பான்சிபிள் அட்வர்டைசிங் ஒரு 2-3 கேஸ்ல நம்ம கேஸ் கூட ஃபைல் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.